உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏன் ஆதி, இட்லி சாப்பிட்டா என்ன? நான் என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு நீங்க எனக்கு சொல்லக்கூடாது. ஆஹா, அப்பா வந்தது ஆரம்பிக்கிறாரே. அம்மா கோவப்பட்டா அவ்வளவுதான் இன்னைக்கு. என்ன அமைதியா இருக்கீங்க? உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். எங்க சாரி, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் இப்பவே செஞ்சு கொடுக்கறேன். ஆமா, கேட்ட உடனே அப்படியே செஞ்சு கிழிச்சிட போறீங்க. போங்க. இது நீங்க தான் அயர்ன் பண்ணி வச்சீங்களா? ஆமா. ஏ என்ன இது? இந்த ஷர்ட்டுக்கு இந்த பேண்டா போடுவாங்க? ஏன் அது நல்லா இல்லையா? எது நல்லா இருக்கும் நல்லா இருக்காதுன்னு எனக்கு தெரியாதா? பச்சை கலர் புடவைக்கு மஞ்சள் கலர் ஜாக்கெட் போடுவீங்களா? இதுக்கு தனியாவே இருந்திருக்கலாம் போல. என்னோட சிரிப்பு? ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல்ல, சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு. இரு, பார்த்து போ. பாரதி, என்ன டென்ஷன் பண்றதுக்குனே இப்படி எல்லாம் பண்றீங்களா? இப்போ என்ன ஆச்சு? பாரதி, என் சாக்ஸ் எங்க எடுத்து வச்சீங்க? சாக்ஸ் உள்ள ஷெல்ஃப்ல தான் இருக்கு. ஷெல்ஃப்ல எல்லாம் எங்க? அது ஷெல்ஃப்ல எல்லாம் இல்லங்க. இல்ல, நான் அங்கதான் மடிச்சு வச்சிருக்கேன். காலையில இருந்து ஒரு வேளை உருப்படியா செய்றீங்களா? இதுக்கு நான் தனியா வேற இருப்பேன். ஏன் பாரதி இப்படி எல்லாம் பண்றீங்க? ஒரு நாள் தான் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள ஏன்டா உங்களை திரும்ப கூப்பிட்டோன்னு என்னை யோசிக்க வைக்கிறீங்க. இதுல மீதி நாள் எப்படி உங்க கூட நான் இருக்க போறேன்னு. தமிழ், நீ அப்பா கார்ல போய் வெயிட் பண்ணு, அப்பா இப்ப வந்துருவாரு. பாய் பாய் ம். பாய் மா. போ. என்ன அவளை அனுப்பிட்டு மன்னிப்பு கேட்கலான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. ஓ, இப்போ எதுக்கு பக்கத்துலலாம் வரீங்க? இத பாருங்க, 10 நாள் முடியாம இதெல்லாம் ரொம்ப தப்பு. அதுவும் இல்லாம நான் உங்க மேல சம கோபத்துல இருக்கேன். ஏதாவது பண்ணி ஐஸ் வைக்கணும்னு நினைக்காதீங்க. என்ன என்ன அப்படி பாக்குறீங்க? டே ஃப்ராடு, என்ன என்ன டென்ஷன் பண்ணி சண்டை போட வச்சு துரத்தலான்னு பாக்குறியா? இல்லையே, உண்மையிலேயே என் சாக்ஸ் எல்லாம் காணும். ஓ, இந்தா. சொல்லுங்க, இதுக்கு பேர் என்ன சார்? அதாவது மிஸ்டர் ஆதி, நடிப்புங்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல. அது ஒரு ஆர்ட். அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து தானா வரணும். உங்களுக்குலாம் சுட்டு போட்டாலும் அது வராது. நீங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணுங்க. வேணா ரிஹர்சல்லாம் பார்க்கலாம், சரியா? உங்களுக்கு வேணா சொல்லுங்க, நான் கூட ஹெல்ப் பண்றேன். என்ன கிண்டல் பண்றீங்களா? என்ன நீ மட்டும் இப்படி பண்ணலாமடா? தாவா, என்ன இப்பெல்லாம் அசால்ட்டா வாடா போடான்னு கூப்பிடுறீங்க? என் புருஷனா நான் எப்படி வேணாலும் கூப்பிடுவேன். ஒண்ணு தின்னடா. சரி,
வெளியே தமிழ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான், நான் போறேன். ஓவரா ஆடக்கூடாது. ம்? அதுக்கு முன்னாடி நீ என்னை ஏமாத்தினதுக்கு உன்னை ஏதாவது பண்ணணும். ஆ, என்ன பண்ணலான்னு நீயே சொல்லு. சொல்லுடா. நான் என்ன என்ன பண்ணலாம்? இல்ல ஒன்றும் பண்ண வேண்டாம், என்னை இப்படியே விட்டீங்க, நான் ஆ, ஓடி. அக்க, அப்படியெல்லாம் விட முடியாது. பாரதி ப்ளீஸ் பாரதி, என்ன விட்டுருங்களேன். பாரதி பாரதி தமிழ் வெயிட் பண்ற பாரதி ப்ளீஸ் பாரதி. சரி, நீ என்ன வேணும்னே டென்ஷன் பண்ண ட்ரை பண்ணதுக்கு கன்னத்துல ஒரே ஒரு அடி வாங்கிட்டு ஓடி போயிடு. ஹலோ, ரூல்ஸ் போட்டது நான், ஓகே? எல்லோ, அந்த ரூல்ஸ்ல போய் சொல்லி சண்டை போடலாம்லாம் எதுவும் இல்லையே. அப்புறம் டைம் வேற ஆச்சு, சீக்கிரம் கண்ணத்தை காட்டினா சீக்கிரம் அடி வாங்கிட்டு ஓடிடலாம். சரி, அடிச்சுக்கோங்க. ம். கன்னத்துல அடிப்பீங்கன்னு தெரியும், ஆனா கிஸ் அடிப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. எதிர்பார்த்த நேரத்துல எதிர்பார்த்த விஷயம் கிடைக்கிறத விட எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத விஷயம் கிடைக்கிறதுல தான் கிக்கே இருக்கு. ஆனா அதெல்லாம் ரூல்ஸ்லயே இல்லையே. ஓ, ஒரு பொண்டாட்டியா நான் எப்படி நடந்துக்கிட்டாலும் ஒரு புருஷனா நீங்க அதை ஏத்துக்கணும்னு கண்டிஷன் இருக்குல்ல. புருஷனுக்கு பொண்டாட்டி முத்தம் கொடுத்த தப்பா என்ன? தப்பே இல்ல. என்ன ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் கொடுங்க. சாரி சாரி, தமிழ் வாங்க போலாம். உட்காரு. அம்மா, இன்னைக்கு ஸ்கூல்ல சூப்பர் மேட்டர் ஒன்று நடந்தது. அப்படியா? என்னடி நடந்துச்சு? அது புதுசா ஒரு இங்கிலீஷ் மிஸ் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ம். அவங்க அப்பாவை பார்த்து இவங்க யாரு உங்க அண்ணனான்னு கேட்டாங்கம்மா. என்னடி, வரும்போதே ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு வரீங்களா? ஹலோ, நான் ஒன்றும் சொல்லலை, நிஜமாகவே அவங்களோட இங்கிலீஷ் மிஸ் அப்படிதான் கேட்டாங்க. ம். என் புருஷனை பார்த்து ஒரு பொண்ணு அப்படி கேட்டா எனக்கு அது பெருமை தானே. இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா போ. அம்மா, எனக்கு நாட்டு சக்கரை போட்டு பால் கொடுமா. நான் குடிச்சிட்டு போய் அப்புறமா ட்ரெஸ் மாத்துறேன். சரி இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்னது, இந்நேரம் பாரதி ருத்ர தாண்டவம் ஆடி இருக்கணுமே, தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏன் இவ்வளவு அமைதியா இருக்காங்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.